ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்வாங்க தானே. அந்த மாதிரி சாம்பார் செஞ்சு முடிச்சு லாஸ்ட்டாக தாளிப்பு தானே. அந்த மாதிரி சாம்பாருக்கு தாளிப்பு கொடுக்கணும்னா இது போல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் சாம்பார் கடாய் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 8 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் போல் கடுகு நல்லா விளைஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம காஞ்ச மிளகு 2 போல் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கரண்டி வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி விட்ட பின்னாடி இது கூடவே கொஞ்சம் போல் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி நம்ம ஏற்கனவே காயெல்லாம் போட்டு சாம்பார் கொதிக்க வச்சுருப்போம் தானே, அந்த சாம்பாரை தூக்கி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அப்போல்லாம் இந்த தாளிப்பு தூக்கி நீங்கள் சாம்பாருக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. நான் குழம்பு தனியாக கொதிக்க வச்சுக்கிறதுனால குழம்பு ஃபுல்லாகவே எடுத்து இந்த குண்டாக்குள்ளே ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் கை நிறைய கொத்தமல்லி கொத்தமல்லி தலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஒரு டைம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த மெத்தட் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கேரட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக கேரட் ஃபுல்லாகவே வதங்கி போயிடுங்க. வதங்கிடுச்சுன்னா நம்ம துருவி பொருள் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுங்க. அந்த மாதிரி கேரட் வதங்காமல் இருக்க ஒரு மாதம் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ கேரட் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் அந்த கேரட்டோட மொனை பகுதி காம்பு பகுதி 2 பகுதி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம 2 பகுதி நம்ம ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு இந்த கேரட் எப்போதுமே நல்லா நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கை வச்சு கேரட் ஃபுல்லாகவே நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே நீங்கள் கேரட்டை வச்சுக்கோங்க. கேரட் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி கேரட்டில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. அதனால ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் இந்த கேரட் நம்ம எடுத்து வச்சுருக்குங்க. கேரட்டை ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண ஒரு கொஞ்சம் போல் சமையல்னா அப்போல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல் உள்ளங்கையில் கப்பில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் எடுத்துகிட்டு அந்த கேரட்டோட மொனை பகுதி காம்பு பகுதி 2 பக்கமே நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் இது போல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது போல் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படிலாம் ஒரு கவர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கேரட் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த கேரட் ஃபுல்லாகவே கவரில் போட்டு முடிச்சு போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த கவருக்குள்ளே ஈஸியாக தண்ணி இறங்கிடுங்க. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் தண்ணி இறங்காமல் இருக்க மறக்காமல் இது கூட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம காய் ஃபுல்லாகவே உள்ளே வச்சுட்டு எப்போதும் போல் கவர் நம்ம கட்டி விட்டாச்சு. ஒரு பின்னுக்கு எடுத்துகிட்டு இந்த கவர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டையை நீங்கள் அங்கங்கே பின்னுக்கு வச்சுட்டு லைட்டாக நீங்கள் குத்தி விட்டுட்டா போதுங்க. இதை கொண்டு போய் இந்த கவரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா இந்த கவர் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி இறங்கவே செய்யாது. ஒரு மாதம் ஆனாலும் கேரட் வதங்கி போகாது, வாடியும் போகாது, கெட்டும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சி தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம எப்போ இஞ்சி வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, இது போல் க்ளீன் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கப்புக்குள்ளே தண்ணி வச்சு இந்த இஞ்சி ஃபுல்லாகவே கப்புக்குள்ளே போட்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன துண்டாக இஞ்சியை நம்ம உடச்சி வச்சுக்கலாம். இஞ்சி துண்டை க்ளீன் பண்ணுறது கத்தி மட்டும் வச்சு க்ளீன் பண்ண அவசியம் இல்லைங்க. அதுக்காக நம்ம நிறைய ட்ரிக்கை வச்சு இஞ்சி துண்டுகள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துணி காய போகிற கிளிப் எடுத்துருக்குங்க. இந்த கிளிப்பு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த கிளிப்பை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் இஞ்சி துண்டுகளை லைட்டாக அங்கங்கே நீங்கள் துருவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோல் மட்டும்தாங்க வரும். கொஞ்சம் கூட இஞ்சி துண்டுகள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேஸ்டே ஆகாது. இப்போ நம்ம எல்லா இஞ்சி துண்டுகளும் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஒரு கத்தி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க இஞ்சி துண்டுகளை.
பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாம். சைடில் வச்சு விட்ட பின்னாடி இந்த இஞ்சி துண்டுகள் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இஞ்சி துண்டுகள் நம்ம 2 டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்துட்டு அந்த இஞ்சி துண்டுகள் மொன பகுதி எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து போட்டுடலாங்க. எதனால் நம்ம மொனப்பகுதி கட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொனப்பகுதி நம்ம அப்படியே விட இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே சீக்கிரமாக வதங்கி போடுங்க. அந்த மாதிரி வதங்கி போகாமல் இருக்க அந்த மொனப்பகுதி நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாக வச்சுட்டு எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி துண்டுகள் ஒன்று கூட வாடியும் போகாது, வதங்கி போகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறீங்களோ கடைசி வரைக்குமே இஞ்சி துண்டுகள் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வாங்கியிருக்குங்க. நம்ம வீட்டில் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தாலே மறுநாள் இல்லை ஃபஸ்ட் நாள் நம்ம செஞ்சிடணுங்க. அப்படி நம்ம செய்யாமல் விட்டுட்டா வாழைத்தண்டில் நிறைய நார் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கலர் மாறி போயிடுங்க. அந்த மாதிரி வாழைத்தண்டு மாறாமல் இருக்க, அந்த நார் அதிகமாக வராமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாழைத்தண்டு 2 பகுதி இருக்கு இல்லையா, இந்த 2 பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம கருப்பாக்கிற பகுதியை மட்டும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த பின்னாடி நல்லா வெள்ளையாக இருக்குங்க. இது எப்போதும் நல்லா வெள்ளையாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்பை எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சமையல் எண்ணெய் அப்போல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த வாழைத்தண்டு 2 பக்கம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த 2 பக்கம் நீங்கள் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா வாழைத்தண்டு 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வாழைத்தண்டு கலர் மாறாது. அதுக்கப்புறம் வாழைத்தண்டில் அதிகமாக நார் வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம 2 பக்கமும் மஞ்சள் எண்ணெய் நல்லா கலக்கிட்டு நல்லா நம்ம 2 பக்கம் தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. கவர் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வாழைத்தண்டை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நல்லா கவர் போட்டு முடிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எடுத்துருக்குங்க. இப்போ தக்காளி விலை கம்மி இருந்தது போய் இப்போ தக்காளி பழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. விற்கிற விலைக்கு தக்காளி பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தக்காளி பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் கூட வேஸ்ட்டே ஆகாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி பழம் 80 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேங்க. இந்த தக்காளி பழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஃபுல்லாகவே நல்லா நம்ம துடைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி பழம் ஃபுல்லாகவே நல்லா நம்ம துடைச்சி எடுத்தாச்சு. இந்த தக்காளி பழத்தை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். எப்போ நீங்கள் தக்காளி பழம் வாங்கினாலும் சரிங்க, பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, காயோட தக்காளி 3ம் கலந்த மாதிரி தக்காளி பழம் வாங்குங்க. அப்போ தாங்க நம்ம ரொம்ப நாளைக்கு தக்காளி பழத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நம்ம தக்காளி பழத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூனை நீங்கள் சமையல் எண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல் மட்டும் உள்ளங்கையில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சு தக்காளி பழம் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த தக்காளி பழம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதியில் நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கணும். எதுக்காக நம்ம தக்காளி காம்பு பகுதியில் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாது. அது மட்டும் இல்லாமல் வதங்கியும் போகாது, வாடியும் போகாது. அதுக்காக நீங்கள் எல்லா தக்காளி பழம் மேலேயும் கம்பல்சரி எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், எல்லா தக்காளி பழம் மேலே நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இந்த தக்காளி பழத்தை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் நம்ம ஒரே ஒரு தக்காளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு பிளாஸ்டிக் கப் தாங்க எடுத்துருக்கேன். பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை பேக் துணி நான் கட் பண்ணி போட்டிருக்குங்க. நீங்கள் கட்டை பேக் துணி போட்டுக்கோங்க. அப்போல்லாம் நீங்கள் ஒரு காட்டன் துணி கட் பண்ணி நீங்கள் அடியில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காய் வாட்டக்கிற தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. காய் வடக்க தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் காம்பு பகுதி கீழே படுற மாதிரியும் மேல் பகுதி இது போல் தெருற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இது மேலால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டை பேக் பீஸ் துணி நான் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இது மேலால் கட்டை பேக் துணி நம்ம வச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு மேலால் 2 லேயர் போல் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளியும் இன்னொரு பக்கம் மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பக்கம் செப்பரேட்டாக தக்காளி நம்ம பிரித்து வச்சுக்கலாங்க. எப்போ நீங்கள் தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, தக்காளி பழத்தை நீங்கள் 3 விதமாக நீங்கள் பிரித்து வச்சுக்கணும். ஒன்று காய் வட்டக்கிற தக்காளி, இன்னொன்று மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி. இது போல் நீங்கள் 3 விதமாக தக்காளி பழத்தை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் ஒரு காட்டன் துணி போட்டு நீங்கள் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு தக்காளி பழம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் தக்காளி பழம் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தக்காளி பழத்தை எப்படி யூஸ் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பழுத்து தக்காளி பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. பழுத்து தக்காளி பழம் காலியான ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை காலி பண்ணிவிட்டு மூணு நம்ம காய் வட்ட தக்காளி பழம் வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி பழம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தக்காளி பழம் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.